வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. உங்களுக்கு ஒரு குட்டி கதை இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு நிறைய பசங்க இருந்தாங்க. ஸோ இந்த பசங்களை யார் ராஜாவாக்குறது, யார் தன்னோட வாரிசாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னனுக்கு ஒரே யோசனை. அப்போ அந்த மன்னனுக்கு ஒரு மந்திரி சொல்கிறாரு, ராஜா நீங்கள் பசங்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரி வைங்க, அந்த டெஸ்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த மன்னன் அறிவிங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ ராஜாவும் ரொம்ப யோசனை பண்ணிவிட்டு, சரி நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் கூப்பிட்டு, நீங்கள் அவங்கவுங்க மக்களோட போய் நீங்கள் கலந்துக்கணும். யாரெல்லாம் மக்கள்கிட்ட அதிக செல்வாக்கு பெறுறீங்களோ அவங்க தான் அடுத்த ராஜா. இதில் என்னை கோச்சிக்கக்கூடாது, அதில் அந்த பேஸ் வச்சு தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறார். ஸோ இந்த எல்லா பசங்களும் போய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பையன் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நான் ராஜாவானா உங்களுக்கு நிறைய சலுகைகள் தரப்போகிறேன், நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சலுகை இருக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாப்புல. இதை மக்கள் கேட்டு இவங்க தோணுது, ஓகே ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த சலுகைகள் கொடுக்கறதுல மக்களுக்கு ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தனால இவங்க அந்த பையனே சூஸ் பண்ணுறாங்க. அந்த பையனே ராஜாவாயிடுறான். ராஜாவானதுக்கப்புறம் அந்தந்த வேலையை பண்ணிகிட்ருக்காப்புல. ஆனால் எந்த சலுகையும் அவர் கொடுக்கல, சொன்ன மாதிரி கொடுக்கவே இல்லை. அப்போ அவரோட மெய்காப்பாளன் என்ன சொல்கிறாப்புல, ஏங்க ராஜா நீங்கள் வாக்குறுதி கொடுத்து தானே நீங்கள் ராஜாவானீங்க, இப்போ நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க, உங்களை நம்பி தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க, உங்களை ஆதரிச்சாங்க, நீங்கள் ஏன் அதை நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னு சொன்னப்போ அவர் அதை கேட்டுட்டு அவர் ஒன்றுமே பேசலை. அப்புறம் ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழித்து இந்த ராஜா மீன் பிடிக்கிறதுக்கு குளத்துக்கு போகிறாரு. குளத்துக்கு போகும்போது இந்த மெய்காப்பாளனை கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மெய்காப்பாளன் என்ன பண்ணுறாப்புல, ராஜா தூண்டில் போடுறதுக்கு அந்த ஒவ்வொரு தூண்டிலையும் புழுவை மாட்டி விடுறாப்புல. மாட்டினோடனே ராஜா நிறையா மீன் பிடிக்கிறாரு. மேலே நிறையா மீன்ச்சு 2 கூட நிறையா மீனை பிடிச்சிட்டு அவர் திருப்பி வராரு. திருப்பி வரும்போது மெய்காப்பாளர்னு சொல்கிறாரு, ராஜா எப்போ தான் சலுகைகள்லாம் நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க, நீங்கள் நிறையா வாக்குறுதி கொடுத்தீங்களே அப்படின்னு சொன்னப்போ, அப்போது இந்த ராஜா கேட்டார், நான் குளத்தில் மீன் பிடிக்க போனேன், நீ அந்த ஒவ்வொரு மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடியும் நீ தூண்டிலில் அந்த அந்த மீன்களுக்கு பிடித்த உணவான நீ புழுவை தானே நீ மாட்டி விட்ட அப்படின்னா, ஆமாம் அதான் மாட்டி விட்டேன். ஏன் மாட்டி விட்ட, இல்லை அதுக்கு மீனுக்கு பிடிச்ச உணவாக நான் போட்டேன்னா அந்த மீன் மாட்டும். சரி நான் மீனை பிடிச்சிட்டேன், இந்த 2 கூட நிறையா மீன் இருக்குது, இந்த 2 கூட நிறையா மீன் துள்ளிக்கிட்டு இருக்கு, அது உயிருக்கு போராடிட்டுருக்கு, இப்போ ஏன் அந்த மீனுக்கு நீ திருப்பி புழு கொடுக்கல அப்படின்னு கேட்டப்போ இந்த மெய்காப்பாளன் சொல்கிறான், என்னோட வேலை மீன் பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுறது தான், உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டிலில் மீன் அந்த புழு போடுற வேலை தான் என்னோடது, அதுக்கப்புறம் இந்த மீனை காப்பாற்றுறது என்னோடய வேலை இல்லை அப்படின்னு அந்த மெய்காப்பாளன் சொல்கிறான். அப்போ அந்த ராஜா சொன்னாரா, அதே தான் நான் ஆட்சிக்கு வர்றதுக்கு நான் மக்கள்கிட்ட என்ன வேணாலும் சொல்லுவேன், என்ன வாக்குறுதி வேணாலும் கொடுப்பேன், ஆனால் மாட்டினது யார், மக்கள் தான். மக்களை நான் திருப்பி காப்பாற்றணும்னு எந்த அவசியமும் இல்லை, எனக்கு அரசனாகணும், அதுக்கு என்ன சொல்லணுமோ அதுதான் சொன்னேன், அது ஏமாறுறது மக்களோட பிரச்சனை அப்படின்னு அவர் சொன்னாராம். ஸோ இந்த மாதிரி கதைகள் நமக்கு சிந்திக்கக்கூடிய கதைகள். இந்த கதைகள் மூலிமா உங்களுக்கு என்ன புரியுதோ என்ன கற்றுக்குறீங்களோ அது உங்கள் பாடு. ஓகேயா?